சேலம் மாநகரத்தில் காவல் ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்டேன். சேலம் மாநகரத்தில் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பது, சீரிய முறையில் காவல்துறை செயல்பாடுகளை கொண்டு போவது எனது முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டி ஆகும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பது, தடை செய்யப்பட்ட பொருட்களான காஞ்சா, குட்கா போன்ற பொருட்களை முற்றிலுமாக ஒழிப்பது மற்றும் சாலை விபத்துகள் ஏற்படும் உயிரிழப்புகள் தடுப்பது போன்ற விஷயங்களில் சேலம் மாநகர காவல்துறை அதிகமான கவனம் செலுத்தி நல்ல முறையில் மக்களுக்கு சேவை செய்யும் வகையில் செயல்பாடுகள் இருக்கும். அது மட்டுமின்றி காவல்துறைக்கு காவல் நிலையங்களுக்கு வரும் பொதுமக்கள் அவங்களுடைய குறைகள் துரிதமாக விசாரித்து தீர்வு செய்யும் வகையில் காவல் ஆணையர்கள் அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் இருக்கும் வகையில் அவங்களுடைய செயல்பாடுகள் மேம்படுத்தப்படும். இந்த மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு நல்ல முறையில் சேவை செய்வதற்கு, பொதுமக்கள் நேசிக்கும் நண்பராக இருக்கும் காவல்துறையாக செயல்படுறதுக்கு அனைத்து நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம். அதற்கு அனைத்து தரப்பு மக்கள் காவல்துறைக்கு, சேலம் மாநகர காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். சார், நம்ம சேலம் கலெக்டரேட்டை பொறுத்தவரை அடிக்கடி பல்வேறு பிரச்சனைகளுக்காக இந்த தீக்குளிப்பு சம்பவங்கள் அப்படின்றது இருக்குது. இப்போ அதில் முக்கியமாக அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா, போலீஸ் நிலையங்களில் நாங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை முறையாக விசாரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சு தான் அவங்க தீக்குளிப்பு நடவடிக்கை இருக்காங்க. எப்படி கட்டுப்படுத்துவீங்க சார்? சேலம் மாநகர காவல்துறை செயல்பாடுகளில் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனம் செலுத்தணும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தீர ஆராய்ந்து அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். முக்கியமாக நீங்கள் மக்கள் சேவையில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸு எந்த ஒரு தகவல் இருந்தாலும் ஃப்ரீயாக எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். பிரச்சனைகளை தடுப்பதற்கு, முற்றிலுமாக மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்கிறதுக்கு என்னென்ன செய்ய வேண்டும்ன்றது உங்களுடைய ஃபீட்பேக் நான் எதிர்பார்க்குறேன். ஆராய்ந்து பார்த்து நடவடிக்கை எடுத்துடலாம். சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள் அவங்களுக்கு நீங்கள் விடுக்கிற எச்சரிக்கை சார்? எந்த ஒரு ஆன்டி சோஷியல் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் அதுக்கு 0 டாலரன்ஸ்ன்றது தான் எங்களுடைய காவல்துறையில் முக்கியமான ஒரு இதாக எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஹெச்எஸ் ரவுடிஸ் அது என்ன மாதிரி செயல்பாடுகள் இருந்தாலும் முற்றிலுமாக தடுக்கப்படும். அவங்களுக்கு பல்வேறு வகையில் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம். அவங்களுடைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும். சிட்டியில் பொறுத்த வரைக்கும் லாட்டரி, அந்த இல்லீகல் லிக்கர் சேல்ஸ் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு. அதுதான் நான் சொன்னேன், 0 டாலரன்ஸ் ஃபார் ஆல் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ். அதுதான் எங்களுடைய மோட்டோ. அது எங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். சேலம் மாநகரத்தில் சிசிடிவி கேமரா உடனே எல்லா இடத்துலையுமே மோஸ்ட் அப்படி தான் இருக்குது. அது ஏதாவது சிசிடிவி கேமராஸ் அதனுடைய இருக்கிறது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டி. ஸோ அதில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும்.